Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான drawing வரையறதுக்கான சில தேவையான மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து நான் ரொம்ப ப்ரொபஷனலா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. நார்மலா நம்ம வீட்ல இருக்க திங்ஸை வச்சு எப்படி ஈஸியா draw பண்ணலாம், என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே ரொம்ப சூப்பரா ரியலிஸ்டிக்கான drawings-லாம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படினு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே drawing வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த பென்சில்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பென்சிலில் வந்து 2 டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தாலே மோர் தென் எனஃப் ஒரு சூப்பரான drawing வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பென்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எழுதக்கூடிய ஒரு பென்சில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பென்சில் எடுத்துக்கோங்க. பிராண்ட்லாம் எதுவுமே கிடையாது, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பென்சில்லே அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா டார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்க பென்சில்லாம் வந்து நார்மல் பென்சிலை விட கொஞ்சம் டார்க்காக எழுதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கனால தான் எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பென்சிலுமே வந்து மோர் தென் எனஃப் ஒரு நல்ல ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 2 பென்சிலோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நோட் எடுத்து பென்சில் வந்து ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பென்சில்ஸை வச்சு நான் ஷேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஷேடிங்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் பென்சில் எவ்வளோ லைட்டாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்க பென்சில் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு அந்த ஷேடிங்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து நார்மல் பென்சில் வந்து ஷேட் பண்ணிட்டேன். இதுலேயே தெரியுது ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு போட்டிருக்க பென்சில் வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். அதை ஷேட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த பென்சிலுக்கும் அந்த பென்சிலுக்கும் இருக்கிற டார்க்னஸ், நான் அதை ஹோல்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு கொடுக்குற ப்ரெஷர் எல்லாமே வந்து சேம் ஈக்குவல் தான். 2 பென்சிலுக்குமே வந்து நான் கொடுத்து ஷேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நம்ம நார்மல் பென்சிலில் லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்கிற பென்சிலில் வந்து நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ இந்த 2 பென்சில்ஸை வச்சு நம்ம ஒரு நல்ல சூப்பரான ட்ராயிங் கிரியேட் பண்ண முடியும். அதனால் கிராஃபைட் பென்சில் தான் வேணும், 6B பென்சில் வேணும், 8B பென்சில் வேணும், 10B பென்சில் வேணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த 2 பென்சில் வச்சு சிம்பிள் பேசிக் பென்சில்ஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எரேசர் வந்து இம்பார்ட்டன்ட். எரேசர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எரேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு ஹைலைட் கொடுக்கணுன்னாலும் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து எரேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எரேசர் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் பேசிக் நம்ம யூஸ் பண்ணுற எரேசர், ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி எரேசர். இந்த எரேசர்லேயே பிக் ஒன்று சின்னது ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். செகண்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டாம்ஸ் பிராண்ட் இது எடுத்திருக்கேன். வேறு பிராண்டு இந்த மாதிரி எரேசர் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இது இருக்குன்றனால நான் இது காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப் வந்து நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஜுவல்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த இடத்துல ஹைலைட்ஸ் கொடுக்க வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு எங்கேயாச்சும் கொஞ்சம் நிறைய பெரிய இருக்கிற ஸ்பேஸில் பெருசாக நல்லா ஹைலைட்ஸ் வேணும்ன்ட்டு நினைக்கிற இடத்துலலாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான டிப். ஓகேவா? இதையே நீங்கள் பின்னாடி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது பின்னாடியுமே இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் அதை வந்து ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஐபால்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த ஹைலைட் கொடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப மைன்யூட் ஒர்க் பண்ணக்கூடிய சில பிளேசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து ஹைலைட்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ எரேசரில் இந்த 2 டைப் ஆஃப் எரேசர் இருந்தாலே மோர் தென் எனஃப் ஒரு சூப்பரான ஹைலைட் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? மோனோ எரேசர் தான் தேவைன்னா கிடையாது. ஸோ இந்த 2 எரேசரே போதும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் தேவை. ஓகேவா? இது வந்து நான் 2 டைப் ஆஃப் ஷார்ப்னர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இந்த 2 டைப்புமே உங்களுக்கு வந்து வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது 2த்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஷார்ப் பண்ணக்கூடிய பென்சில்ஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீடில் வந்து பெருசாக வரும். நான் இப்போ காமிச்சிருக்க ஷார்ப்னரை வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணிங்கன்னா நீடில் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஷார்ப்னர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ப் பண்ணிங்கன்னா அதோட நீடில் வந்து சின்னதாக
பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நோட்டில் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஒரு தென்னை மரம் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அதோட ஸ்டெம் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மால் டிப் இருக்கிற பென்சில்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பென்சில் வந்து படுக்க வச்சா மாதிரி ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது கரெக்டாக சின்ன ஸ்பேஸில் அது வந்து நமக்கு ஷேடிங் வரணும், வெளியிலலாம் அது வந்து எக்ஸஸாக வரக்கூடாது ஓகேவா. ஸோ அது செகண்ட் இந்த பிக்காக இருக்கக்கூடிய நீடலை வச்சு பண்ணும்போது அதோடைய ஷேடிங் வந்து வெளியில் வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் வந்து கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அது வந்து வெளியில் வருது அந்த மாதிரியான ஷேடிங்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மால் பென்சில்ஸை வச்சு ஷேட் பண்ணும்போது நம்மளுடைய ட்ராயிங்கோட அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும், டைம் வந்து கம்மியாகும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறமோ தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸ்லாம் தான் இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி 2 ஷார்ப் தான் சொல்லியிருக்கேன். பட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே உங்களுக்கு மோர் தென் எனஃப் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் தேவை. ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கேல், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்கேல் இருக்குது, தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்கேல். என்கிட்ட உட்டன் ஸ்கேல் இல்லை, ஸோ அதனால் நான் காமிக்கல உட்டன் ஸ்கேல். இது மூணுத்தில் ட்ராயிங் வரி எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கேல் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ட்ரா பண்ணாலும் விசிபிளாக இருக்கும், நம்ம எந்த இடத்துல கோடு போடுறோம் கரெக்டாக தான் கோடு போடுறோமா இல்லையான்ட்டு நல்லா விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டீல் அண்ட் உட்டன் ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இல்லாதனால எந்த இடத்துல நம்ம கோடு போடுறோன்ற விஷயமே தெரியாதனால ட்ராயிங் வந்து கொஞ்சம் ராங்காக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளியர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, நீங்கள் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா. பட் ஆனால் பெருசுன்னு வாங்கிட்டிங்கன்னா பெரிய ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து கோடு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதுன்னா நம்ம வந்து கோடு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டும் எந்த பிராண்டும் கிடையாது, எந்த பிராண்ட் உங்களுக்கு வசதியாக இருக்கோ எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸ்கேல் இவ்வளோ தான் கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பிளேட்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து எதுக்கான யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சாஃப்ட் பெஸ்டெல்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரே பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எரேசர் வந்து நான் அந்த டிப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரத்துக்கு யூஸ் பண்ணேன்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஹைலைட்ஸ் நம்ம ஏருக்குலாம் வந்து ஹைலைட் கொடுப்போம், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாமும் வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதுவுமே ஒரு மேண்டிட்டரியாக வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுலையுமே 2 டைப் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளமாக இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு பிளேட் வந்து காமிச்சிருக்கேன். பட் அது உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நான் இன்னொரு ஒன்று காமிச்சிருக்கேன்ல ரெட் கலரில், ஸோ அதை வச்சுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இதே எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் அதுவும் ஒர்க் ஆகும். இதோட ரேட்டும் ஒரு 30 to 50 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்பஸ் நம்மளுக்கு தேவை. எப்போவுமே ஒரு பிக் சர்க்கிளோ இல்லை ஸ்மால் சர்க்கிள் போடுறதுக்கும் நமக்கு காம்பஸ் தேவை. ஸோ காம்பஸ் எந்த மாதிரியான ட்ராயிங்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது மண்டலா ஆர்ட்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா. மண்டலா ஆர்ட்க்கு காம்பஸ் அண்ட் ப்ரொடெக்டர் இருந்தால் தான் அதை வந்து பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் காம்பஸ் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. காம்பஸில் அந்த மாதிரி சின்னதாக ஒரு பென்சில் வந்து எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க, அப்பப்போ பென்சிலை மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட் மெட்டீரியல் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ சர்க்கிள் ஓகேவா. ப்ரோ சர்க்கிளில் 2 டைப் இருக்குது, பெருசு ஒன்று சின்னது ஒன்றுன்னு இருக்குது. நான் என்கிட்ட 2 இருக்கனால 2மே காமிச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், பெருசு சின்னதுன்னு எதுவுமே கிடையாது, ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சர்க்கிள் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்பஸ் வச்சு அவ்வளோ குட்டி சர்க்கிள்ஸ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி சர்க்கிள்ஸ்க்கெலாம் வந்து ப்ரோ சர்க்கிள் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஓகேவா. இந்த மண்டல ஆர்ட்லாம் ட்ரா பண்ணும்போது கூட குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போடும்போது நமக்கு அந்த ட்ராயிங்கே வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரோ சர்க்கிளாக ஒரு மேண்டிட்டரியா அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் ப்ரோ சர்க்கிள் வந்து கண்டிப்பாக வேணுமா என்கிட்ட அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரியான பென் வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கெட்சோடைய கேப் வச்சோ இல்லை கம்மோடைய கேப் வச்சோ கூட நம்ம அந்த குட்டி சர்க்கிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் இது இருந்தால் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடெக்டர் தேவைப்படும். ப்ரொடெக்டர் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் ட்ரா பண்ணுறதுக்கு பெரிய ஆஃப் சன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மண்டல ஆர்ட்லாம் ட்ரா பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இதை வச்சு பண்ணால் தான் பர்ஃபெக்டாக ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். வேறு மோஸ்ட்டாக எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கும் இது யூஸ் பண்ண மாட்டோம். இது உங்ககிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படின்னா இதே மாதிரி சர்க்கிள்ஸை வந்து நம்ம வந்து காம்பஸ் வச்சும் போட முடியும். பட் ஆனால்
மண்டல ஆர்ட்க்கு வந்து இது யூஸ்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திங் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ராயிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ரீஃபில் இருக்கக்கூடிய பென். ஏதாவது ஒரு பென் உங்ககிட்ட காலி ஆகிடுச்சு, தூக்கி போட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைலைட்ஸ் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆயில் பேஸ்ட் எல்லாம் வரையும் போது பென்சில்ஸை வச்சு அதில் அவுட்லைன் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? அது நம்மள தப்பாக வந்துடுச்சுன்னா அழிக்கவும் முடியாது அதை எரேசர் வச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எம்டி ரீஃபில்ஸை வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுறதோ ட்ராயிங் பண்ணுறதோ பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் என்ன காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்லாம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், முடி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைலைட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்க எரேசர்ஸ் வச்சு வர வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எம்டி ரீஃபில்ஸ் வச்சு ஜஸ்ட் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஹைலைட்ஸ்லாம் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சில டிப்ஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரியான பென் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு தேவையான பொருள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரும் பட்ஸும். ஸோ இது ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மீடியம் ஆஃப் பெயிண்டிங் ஒரு கலரிங்க்கு வந்து ஸ்மச் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பட்ஸில் வந்து அந்த ஐபால்குள்ளெல்லாம் வந்து நம்ம ஸ்மச் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தை வந்து மேண்டிட்டரியாக காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதை தவிர நம்ம பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, பட் ஆனால் பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் வீட்டில் நம்ம மேக் பண்ண முடியும். நான் ஃபியூச்சர் வீடியோஸில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான சில பேசிக் திங்ஸை வச்சு நம்ம சூப்பராக வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண முடியும். இது கூட எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் பண்ணணும்னா அக்ரிலிக் பெயிண்டிங் தேவை, போஸ்டல் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் ஆர் ஆயில் பேஸ்டல் இருந்தால் ஓகே, இல்லை ஸ்கெட்சு, சாஃப்ட் பேஸ்டல், இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசிக் திங்ஸாக இருந்தாலுமே மோர் தென் எனஃப். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே வந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா கூட வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு மட்டுமே ட்ராயிங்லாம் நான் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.